இன்றைக்கி அக்கா வீட்டில் சண்டே ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ்னு பாருங்கள். மொறு மொறு மொறுன்னு இருக்கும் இந்த ஆமை வடை. 2 கைப்பிடி கடலைப்பருப்பு, 1 கையளவு காஞ்ச பட்டாணி, வெள்ளை கலர் பட்டாணி அக்கா, அது 1 கையளவு போடுங்க. கொஞ்சோண்டு சோம்பு போடுங்க. அப்புறமா அதை அப்படியே ஒரு கொரகொரப்பாக சுற்றிட்டு வரணும். கண்டிப்பாக 1 கையளவு பட்டாணி போட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரும்பா. இதை அப்படியே கொரகொரப்பாக தான் அக்கா சுற்றிருக்கேன். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சுற்றி எடுங்க மிக்சியில் போடும்போது. இது சுற்றி எடுத்தாச்சு. இதுக்கு என்னெல்லாம் போட போகிறேன் பாருங்கள். நான் எவ்வளோ கொரகொரப்பாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சமாக ஆனியன் வந்து எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். அக்கா 1 பெரிய வெங்காயம் 1 பெரிய சைஸ் நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகா, குட்டி பச்சை மிளகா தான், கொஞ்சம் கறிவேப்பிலை. இதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு வடை சும்மா. பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இந்த பருப்பு வந்து வாயுன்னு நினச்சா நம்ம பூண்டு தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு அக்கா அந்த ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் போட்டுக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். வயிறு உப்புசம் எதுவுமே வராது. நல்லா இதை கலந்து வச்சுருங்க. எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் சதன்னு தண்ணியோடு இருக்கவே கூடாது. நம்ம 1 கைப்பிடி கண்டிப்பாக வெள்ளை பட்டாணி போட்டுருங்க. பட்டாணியை போட்டு ஊற வச்சுருங்க. இதை பிடிக்கிறதுக்கு இப்படி வரணும், இப்படி இருக்கணும். அப்போ தான் வடை மொறு மொறு மொறுன்னு இருக்கும். இதுதான் ஒரு குட்டி டிப்ஸு. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா செய்வாங்க, இப்படி தான் செய்வாங்க. இப்போ அக்கா பக்கத்துலேயே எண்ணெயை காய வச்சுட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ. இந்த ஸ்நாக்ஸ் இருக்கும்போது எப்படியுமே நம்ம இதுக்கு சட்னி சாம்பார் இல்லாமல் சாப்பிட முடியாது. கண்டிப்பாக சட்னி அரைக்கிறதுக்கு 1 கைப்பிடி அளவு அக்கா தேங்காய் போடுறேன். ஒரே 1 பச்சை மிளகா, காரம் வேணாம் குழந்தைங்களாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக 1 கைப்பிடி அளவு பெருங்கடலை. அப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. என்ன தூள் உப்பு கல் உப்பு எதுனாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா நைஸாக சுற்றி எடுத்துடலாம். வடைக்கு எப்போவுமே அக்கா சட்னி தாளிக்க மாட்டேன். இன்றைக்கி அதே மாதிரி தாளிக்கலை. அவ்வளோதான். இது வந்து இஞ்சி தட்டிக்கிறேன். அக்காவுக்கு தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது. இது என் ஹஸ்பண்டுக்கு தான் இஞ்சி தட்டுறேன். அதுக்குள்ளேயும் கீழே விழுந்துருச்சுப்பா. ஒரு கையிலே கேமரா வச்சு தட்டுறதுனால தட்ட முடியல. சின்ன பீஸ் இஞ்சி தான் தட்டி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ அதுக்குள்ளேயும் எண்ணெய் காஞ்சிருச்சு. வடையை நல்லா இப்படி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு லைட்டாக நடுவில் கட்டை விரலை வச்சு அழுத்தினீங்கன்னா போதும். ரொம்ப தட்டையாக எடுக்காதீங்க. தட்டையாக போட்டிங்கன்னா வடை நல்லா மொறு மொறுன்னு வராது. கொஞ்சம் குண்டாக இருக்கணும். நம்ம லைட்டாக நடுவில் தட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. இது 2 தடவை, 1 தடவை பரட்டி விட்டோடனே மீடியம் ஃப்ளேமுக்கு வந்துடணும் வடை. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ டீ போடுறதுக்கு அக்கா எங்கள் 2 பேருக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் 1 கிளாஸு வாட்ரு ஊற்றிருக்கிறேன். அது கொதிச்சோன்னு தான் அக்கா டீ தூள் போடுவேன். இது இந்த பக்கம் பரட்டி விட்டாச்சு. இனிமேல் சிம்மு பண்ணிடணும். சிம்மு இல்லை, மீடியம் ஃப்ளேம் வச்சா போதும். இந்த மாதிரி வடை சுட்டிங்கன்னா உள்ளே வெந்து நல்லா மொறு மொறு மொறுன்னு வரும். அதான் லேட் ஆகுது. மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கிறேன் நான். இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். குட்டி வடை சட்டிங்களால ஒரு 4 வடை தான் போட முடிஞ்சுது. இந்த பக்கம் டீ இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. வாட்ரு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோம். நம்ம டீ தூள் போடலாம். இது டீ தூள் அக்கா வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன், மீடியம் ஸ்பூனுக்கு. அவ்வளோதான். நல்லா பொங்குன உடனே இது ஒரு மெத்தடு டீ போடுவேன். பால்லேயும் டீ தூள் போட்டு அது ஒரு மெத்தட். இது அவ்வளோதான். மூடி வச்சிடலாம். அப்படி மூடி வச்சோம்னா நல்லா ஸ்ட்ராங் நல்லா இறங்கி டீ வந்து நல்லா வாசனையாக கமன்னு இருக்கும். அந்த டீ தூள் வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு பக்கம் வடிகட்டிடலாம். அங்கே வடை வந்து வெந்துட்டுருக்கு. இதை அப்படியே வடிகட்டிடுவோம். கை ஒரு பக்கம் பிடிக்க முடியல, அதான் கொஞ்சம் டீயை எடுத்து அப்படியே வச்சுட்டேன். ஃபுல்லாகவே சரித்து என்னால் கேமரா வச்சுக்கிட்டே இது பண்ண முடியல. இப்போ இதில் வந்து நம்ம என் ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் போட்டு அந்த டீ பால் ஊற்றிட்டேன். ஏற்கனவே ஊற்றிட்டு அவங்களுக்கு நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அக்காவுக்கு சுகர் தான். அவங்களுக்கு ஒரு 4 வடையை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி டீ ரெடி பண்ணிட்டேன். சட்னி ஒரு இதில் ஒரு சின்ன பவுலில் சட்னியும் ஊற்றியாச்சு. அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து அப்புறம் தான் அக்கா சாப்பிட்ணும். எப்போவுமே எதுனாலுமே செஞ்ச உடனே ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு தான் அடுத்து நான் சாப்பிடுவேன். காலையில் டீயும் நம்மளுக்கு அப்படி தான். தேங்க்யூ.